வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மரணம். காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் அஜித்குமார் அப்படின்றவர் மரணமடைந்திருக்கிறார். இது மரணம்னு தெரிய வர அதன் பிறகு காவல்துறை விசாரணையில் அவர் கைது செய்யப்படாமல் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர், அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இது பற்றிய எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளும் அதிகரித்திருக்கிறது. 9 கேள்விகளை முன்வைத்து தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாஜக தலைவர், மாநில தலைவர். அதே நேரத்தில் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சரியாக செயல்படலை, அவருக்கு என்னுடைய கண்டனம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். நியாயமான இழப்பீடு அவருடைய குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு. இதற்கு மத்தியில் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போக அந்த நபர் அஜித்குமார் ஒரு சந்தேகத்தின் பேரில் பிடிச்சிட்டு போகிறீங்க, நகையை காணணும்னு ஒருத்தர் கொடுத்த புகாரில் அவர் என்ன தீவிரவாதியா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம். இது எல்லாவற்றையும் சேர்த்து விவாதிக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் குற்றம் செய்தால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் லாக்அப் மரணங்களுக்கு மிக மிக கடுமையான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். அதிர்ச்சியூட்டக்கூடிய அஜித்குமார் லாக்அப் மரணம், யார் பொறுப்பு அப்படின்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய பத்திரிகையாளர் திரு டிவி சோமு, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு தனியரசு அவர்கள். முதல்ல திரு தனியரசு அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம். திரு தனியரசு, இந்த லாக்அப் மரணம் அப்படின்றது எதிர்க்கட்சிகள் ஒரு புறம் குரல் கொடுத்தாலும் நீதிமன்றமே இதில் கடுமையான வாதங்களை இன்னைக்கு நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க. இது பொதுமக்களுடைய பார்வையில் பார்க்குறப்போ இதே மாதிரி குற்றச்சாட்டுகளை அன்றைய எதிர்க்கட்சி சொல்லுச்சு. இன்னைக்கு அதே சம்பவம், அதே நிகழ்வுகள் திரும்பவும் நடக்குது. பொதுவாக மனித உயிர் சட்டத்துக்கு புறம்பா அது எந்த வகையில் எந்த நோக்கத்திற்காக எந்த சம்பவத்திற்காக இழந்தாலும் அது நம்ம நவீன மானுட சமூகம் அதை ஏற்கக்கூடாது. குறிப்பா சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்தியா மாதிரியான பெரிய ஒரு ஜனநாயக நாட்டுல நம்ம ஒவ்வொரு குடிமகனுக்கும் உயிரை உறுதி செய்யணும், அவர்களுடைய கண்ணியத்தை உறுதி செய்யறது தான் நம்முடைய அரசியல் சாசனம். அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 24 லாக்அப் மரணங்கள், அதாவது காவல் நிலைய விசாரணை மரணங்கள் நடந்திருக்கிறதாகவும் நம்ம அதை ஒட்டி காவல்துறை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் அரசு எப்படி செயல்பட்டுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அதுல இப்பொழுதும் கூட இப்ப நீங்க சாத்தான்குளத்துல பென்னிக்ஸ் ஜெயராஜ் மரணத்துல அப்ப கூட நீங்க அதுல இன்னைக்கு வரைக்கும் நீங்க டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், அவ்வளவு காவலர்கள் வினையே கிடைக்காம சிறையில் இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலதான் சிவகங்கை மாவட்டம். நீங்க அங்கிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பக்கத்துல இருக்கிற சிவகங்கை மாவட்டம், பக்கத்துல இருக்கிற நம்ம திருப்புவனம் காவல் நிலையத்திலேயே இன்னும் அவங்க காவலர்கள் தன்னுடைய துறையை சார்ந்த சக காவலர்கள் இதே மாதிரியான விசாரணைக்கு அழைத்து காவல் நிலையத்தில் இப்படி மரணம் போகிற அளவிற்கு தாக்கியவர்கள் பிணை கிடைக்காம இன்னும் உயரதிகாரிகள்லாம் உள்ள இருக்காங்களே. நம்முடைய சக தலைவர் நாம கவனமா இருக்கக்கூடிய எச்சரிக்கை இந்த காவலர்களுக்கே இல்லாம இருக்கிறது தான் இன்னும் நம்ம சீருடைய அணிந்த காவலர்களுக்கே வெறும் காவல்துறை மட்டத்துல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா பாக்குறீங்களா? வெறும் காவல்துறைன்னு சொல்றீங்களா? இப்போ காவல்துறை அப்படின்னா காவல்துறையினுடைய தலைமை அப்படின்னா அது அரசை தானே சேரும். அதுதான் இப்ப அரசுங்கிறது நம்ம மனிதர்களை வைத்து பல்வேறு துறையில நம்முடைய நாட்டில் இருக்கிற நம்முடைய மக்களை தான் பயிற்சி தந்து, கல்வி தந்து, உரிய பயிற்சி தந்து நம்ம நியமிக்கிறோம். சட்டத்தின்படிதான் எல்லாம் சரியா நடக்கணுங்கிறது தான். சட்டத்தின்படிதான் பிரதம அமைச்சர், சட்டத்தின்படிதான் முதலமைச்சர், சட்டத்தின்படிதான் காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாம் இருக்கு. ஆனா சட்டம் மீறப்படுகிற பொழுது சட்டத்தில் மீறியவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களா? ஆம், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்ட 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இது சஸ்பெண்டோட நிக்காது. இப்ப நீங்க இந்த இடைநீக்கம் மட்டுமல்ல, இதுக்கு நீங்க அடுத்து அவர்கள் கைதளவுக்கு கட்டாயமா போவாங்க. நம்ம எல்லா எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இதுல அரசின் மீது நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இதுக்கு பொறுப்பு, அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் தான் பொறுப்புன்னா அது பிழையானது, தவறானது. அது அரசியலுக்காக சொல்லப்படுகிறது. அது இன்னும் சொல்ல போனா சில தலைவர்கள் எல்லாம் பார்த்த மத ரீதியாக கூட சாத்தான்குளத்தில் மரணித்தவர்கள் ஒரு 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 இறைவனை பின்பற்றுபவர்கள், ஒரு மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள், அவர்கள் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் அல்லது அவர்கள் குற்றம் இழைத்தவர்கள் மீது எடுத்த நடவடிக்கையும் இதன் மீது என்ன நடவடிக்கைங்கிறதெல்லாம் நான் ஒரு பெரிய மூத்த அரசியல் தலைவர் பாஜக ராஜா அண்ணன் பேசுனதெல்லாம் பார்த்தேன்.
அதெல்லாம் எவ்வளவு கடுமையான அரசியல் நோக்கத்திற்காக பிழையாக அரசை களங்கப்படுத்துவது அல்லது முதலமைச்சரை களங்கப்படுத்துகிற நோக்கத்துல பேசுறாங்க. ஆனா பொதுவா இப்ப நம்ம ஒரு சட்டத்தின் ஆட்சியை இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற அக்கறை இருக்கிற நாம் அனைவருமே இவைகள்லாம் அது எடப்பாடியாருடைய ஆட்சியா, ஸ்டாலினுடைய ஆட்சியா, அல்லது மோடியினுடைய ஆட்சியா, சோனியா மன்மோகன் ஆட்சியாங்கிறதெல்லாம் இல்ல. சட்டத்தின் ஆட்சி இருக்கணும். அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த சம்பவத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல காவல்துறை அதிகாரிகள், உயர் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மாநாடு நடத்துறாரு, அது கூட்டம் நடத்துறாரு, ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதுல இப்ப நீங்க எல்லா வகையான குற்றங்களிலும் அரசியல் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளா இருந்தாலும், உயர்ந்த பொறுப்புகளில் இருந்த காவல்துறையை சார்ந்தவர்களே இருந்தாலும், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட யார் எவர் ஒருவரையும் சட்டம் தயவு தாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கும். குற்றவாளிகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள். அதுதான் இப்ப நம்ம இந்த தம்பி அஜித்குமாருடைய மரணத்திலையும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது இதுல சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயமா யாரா இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு தளபதியாருடைய அரசு கட்டாயமா குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருக்காது. அதுல நம்ம உறுதியா இருக்கணும். அதுல எந்த சம்பவத்திலையும் அரசு குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிறதுனா அரசை பொறுத்தவரை இல்லை. இப்ப நீங்க கார்கே ஐயா கேட்டீங்க, அரசு இதுல என்ன கவனம் செலுத்தியதுன்னு கேட்டா, எல்லா சம்பவங்களிலும் அரசு தன்னுடைய கடமையை சரிவர செய்திருக்கிறது. அரசுனா முதல்வர் தான், முதல்வருக்கு கீழே தான் காவல்துறை இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய விவாதம் காவல்துறை தொடர்புடையது, அந்த மரணம் தொடர்புடையது. அப்ப அந்த காவல்துறைக்கு தலைமை ஏற்று இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சம்பவத்தில யார் இதுவரைக்கும் நீங்க இன்னும் இது மேல உயர் அதிகாரிகள் கூட விசாரிக்கப்பட்டு கடுமையான தண்டிக்கப்படுவாங்கிறது எனக்கு உறுதியா நம்பிக்கை இருக்கு. நீங்க எதிர்கட்சி தலைவர் கூட இன்னும் இதுல ஆதாரம் இருந்தா எடப்பாடியார் சொல்லலாம். பாஜகவின் தலைவர் இப்ப பல்வேறு கேள்விகளை நயினார் ஐயா கூட எழுப்பியிருக்காங்க. அந்த நயினார் ஐயாவோட கேள்விகளுக்கு கட்டாயமா நாளைக்கு நீங்க பதில் வரும். அதனால நம்ம இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நீடிக்கிறத அனுமதிக்க கூடாது. குறிப்பா தமிழ்நாடு மாதிரி ஒரு இல்ல சார், இதுல இல்ல ஏன் இந்த விவகாரம் எதிர்கட்சிகள் இவ்வளவு குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதற்கு முன்பு இதே போல நடந்திருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அந்த மரணம், அப்போது அரசியல் ரீதியாக எவ்வளவு எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு அதே எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு அவங்க இதை போராட்டமாக எடுக்கிறாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போ அதையும் அரசு எதிர்கொள்ளணும்ல? ஆமா, ஏன் நம்ம அரசு எதிர்கொள்ளாம இல்லையே, அரசு எதிர்கொள்ளத்தான் தயாரா தான் இருக்கு. அரசு இதுல ஒன்றும் விலகி யாராவது இதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவோ குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவோ அரசு எங்க செயல்பட்டுச்சு? இப்ப யாராவது எங்க சேலம் மணியன்றையா கூட இருக்காங்க. நீங்க யாராவது அரசு எந்த இடத்தில் எல்லை மீறியதோ, எல்லை மீறியவர்கள் யாரோ அவரை இது காப்பாற்றுமா? காப்பாற்றாரு. அது மட்டுமல்ல, சிவகாமி நகையை பறிகொடுத்தவர் அவர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு நீதி வேணும். இங்க தொடர்ந்து திருட்டு நடக்கிறது, தொடர்ந்து போதைப் பொருள்கள் நடக்கிறது, தொடர்ந்து கொலைகள் நடக்கிறது, அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது, காவல்துறை மெத்தனமா இருக்கிறதுன்னு சொல்றது இதே எதிர்க்கட்சி தான் சொல்லுது. அப்ப நீங்க குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கிற பொழுது, இது மாதிரியான அத்துமீறல்கள் ஒரு சில இடங்களில் நடக்கிற பொழுதும் காவல்துறையை கடுமையை கண்டித்து, அரசை கண்டித்து நம்ம கடுமையை அரசு மேலதான் நம்ம எல்லாரும் புகார் சொல்றாங்க. அது ஜனநாயகத்துல நம்ம புகாரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஜனநாயகத்துல நம்ம குறைகள் இருந்தால், குற்றம் இருந்தால் அதை நம்ம கட்டாயமா நம்ம கேட்போம். மக்கள் போராடுறாங்க, அதெல்லாம் நம்ம யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல அரசு ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது பாதுகாக்கமா என்றால் அது முடியவே முடியாது, இருக்காது. அப்படி இருந்தா தனியரசும் அந்த போராட்டத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக, குற்றவாளிகளுக்கு எதிராக தான் நம்ம களத்துல வேலை செய்வோம். அரசை பொறுத்தவரை கட்டாயமா குற்றவாளிகளுக்கு எதிராக தான் இருக்கும். குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது. திரு சேலம் மணிகண்டன், இங்க அரசு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க. எங்கேயுமே இவர்களை இந்த காவல்துறையினரை காப்பாற்ற அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அவங்கள காப்பாற்ற முனையவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்போ இதுல அரசு நடவடிக்கை போதவில்லை அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு சரியா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. அண்ணன் தனியரசு பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி சீருவாரு. இன்னைக்கு அப்படியே உட்காந்துட்டு மெல்லிய மயில் இருக்கால் அப்படியே மியாவ் அப்படின்னு வருடி கொடுக்குறாருங்க. ஒரு கொடூரமான கொலை, ஒருத்தரை அடிச்சே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சே ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு அப்படியே மயிலர்கால தடவுற மாதிரி பதில் சொல்றாருங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, வெளிப்படையா சொல்றேன். இந்த கொடூர கொலைக்கு காரணமான ஒன்றிய குன்றிய அரசு, மோடியும் அமித்ஷா தாடியும் உடனடியா பதவி விலகணும். இவங்க ரெண்டு பேரும் அடுத்த நிமிஷமே பதவி விலகணும். இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்.
ஏன்னா அப்படித்தானே சொல்ல போறாங்க. இதுக்கும் ஒன்றிய அரசு எதுக்கு எடுத்தாலும் இங்க ஒன்றிய அரசு குன்றிய அரசு மோடி காரணம் அமித்ஷா தாடி காரணம் அப்படின்னு தானே இவங்க பொழப்பா போச்சு. அதாவது கார்கே மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு தமிழ்ல ஒரு மொழி சொல்லுவாங்க. சட்டம் ஒழுங்கு ஒரு ஆட்சியுடைய முகம் பார்க்கிற கண்ணாடிம்பாங்க. அந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. 25வது லாக்அப் டெத்துங்க இது. விலைப்பட்டியல் மாதிரி ஒரு காலை பிரபல தினசரி கொலைப்பட்டியலை போட்டுக்கிட்டு இருக்குது. டிஜிபியோடு உட்காந்து டின்னர் சாப்பிட்றான் சர்வதேச கடத்தல் மன்ன போதை கடத்தல் மன்ன ஜாபர் சாதிக்கிற திமுக பேர் வழி. அமைச்சர் மா சுப்பிரமணியத்தோட உட்காந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் பாலியல் சீண்டல் பண்ணி பெண்களை சீரழிச்ச அயோக்கிய ஞானசேகரன் பாத்தீங்கன்னா மாசுவோட சாயந்தரத்திலயும் டின்னர் சாப்பிட்றான், மத்தியானத்துல நல்லா பிரியாணி சாப்பிட்டு தெம்பா போறான், நைட்ல போய் பார்த்து கூடெல்லாம் ஐயா மணிகண்டனையா இப்ப கூட நம்ம கொக்கைன்ல இப்ப போதைப் பொருள் கைதா இருக்கிறவங்க நம்ம எடப்பாடி ஐயாவோட தொடர்புல இருக்கிறவங்க நம்ம புகைப்படத்தை பாக்குறோம். அதுக்காக எடப்பாடி ஐயா அதுல குற்றவாளியை ஊக்குவிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அது வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களோட இப்ப நாளைக்கு அதிமுகவை சேர்ந்தவர் பாருங்க திமுக வேலை ஆரம்பிக்கிறார் அவரு. கேள்வி கேட்டீங்களா, நான் பதில் சொல்றேன். அடுத்த நிமிடமே அவர் எங்க ஆதரவாளர் அப்படின்லாம் சொல்லாம கட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்டான். அந்த குற்றவாளி சிபிஐ என்கொயரி போடுங்க அவன் மேல. அந்த குற்றவாளி மேல ஒரே ஒரு ஞானசேகரன் ஒரு சேர மட்டும் நீதிமன்ற துணையோடு மாட்டை விட்டுட்டு மீதி சேரெல்லாம் வெளியே விட்டு அவசரமா ஜஸ்டிஸ் போட்டு அப்படி குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்க வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணது யாருக்குமே தெரியாதுங்களா? நேர்மையான அரசு அதிகாரிகளை அலுவலகத்துக்குள்ள பூந்தே வெட்டுறான். உண்மையான தவறுகளை தட்டி கேட்கிற சமூக நீதி சமூக ஆர்வலர்களை பாத்தீங்கன்னா சொல்லி வச்சு தூக்குறாங்க. இவ வகுப்பறையிலேயே பசங்க கொடுவால் எடுத்துக்கிட்டு சாதிய முதல்ல ஒவ்வொருத்தரும் வெட்டிக்கிறான். இப்படி எல்லாம் நடக்கிறப்ப இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆக தமிழகம் மிகச்சிறந்த மாநிலமாக இருக்கிறது, இந்தியாவை தாண்டி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஒரு ரோல் மாடல் அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்குதுன்னு வசனம் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் சார் இது அதிமுக காலத்தில் நடக்கலையா அப்படின்னு கேட்டாங்களே சார். இது எல்லா நிகழ்வும் அதிமுக காலத்தில் நடந்து இதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிபேட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி தான் நடந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில லாக்அப் டெத் நடந்ததுன்னா அந்த ஆட்சியோட நீங்க சிறப்பா ஆட்சி பண்ணுவீங்கன்னு தானே மக்கள் உங்களை நம்பி கொண்டாந்து உட்கார வச்சாங்க. என்ன அதிமுக ஆட்சியில போய் சர்வதேச போதை கடத்தல் பண்ண டிஜிபியோட டின்னர் சாப்பிட்டானா, இல்ல அரசு அதிகாரிகளை உள்ள பூந்தே வெட்டினானா, மணலை ஏண்டா திருடுறது கேட்ட பாய் போய் குத்தி ரோட்ல எரிஞ்சானா? அவ்வளோ அட்டூழியம் நடக்குது. ஆனா கேட்டா நடவடிக்கை என்ன நடவடிக்கை? சஸ்பெண்ட் பண்றது நடவடிக்கையா? பாருங்க அதுல இந்த காவலர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்தாங்களா? இன்னைக்கு தானே நடந்திருக்குது, நேத்து தானே நடந்திருக்குது. உள்ள என்ன நடந்தது? திமுக ஒன்றிய செயலர் கார்ல ஏத்திட்டு அந்த குடும்பத்தை போறாங்க. அந்த குடும்பத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு அரசு வேலை கொடுக்குற செத்து வாக்கரிசி பணத்துக்கு போட்டோம், உனக்கு வாயில வாக்கரிசி போடுறவா அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவனை நாளைக்கு பாருங்க தன்னைத்தானே எங்க அண்ணன் எடுத்து கழுத்து எடுத்து செத்துக்கிட்டான் தா கிருஷ்ண மாதிரி தன்னைத்தானே எடுத்து குத்திட்டு செத்து போயிட்டான்னு நாளைக்கு முதலமைச்சர் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் விட வைப்பாங்க. பிணம் தின்னும் சாத்தான்கள் ஆட்சி செய்ய பிணம் தின்னும் சாத்திரங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு சட்ட ஒழுங்குங்கிறது இந்த திமுக ஆட்சியில 1% எங்கேயாவது இருக்குதா? நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு பத்திரமா போக முடியுமா? இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறேன்னா என் வீட்டுல மலத்தை விட்டு கூட நாளைக்கு அடிப்பாங்க. யார் விமர்சனம் பண்ணி பேசுறாலும் உன்னை ஆளை விட்டு தூக்குவாங்க, இல்ல மலத்தை தூக்கி வீட்டுல எறிகிற இந்த கேடு கட்ட ஆட்சி தூக்கி எறிய போறாங்க. எப்படி அதிமுகவிற்கு அந்த நெல்லை சம்பவம் ஒரு கருப்புள்ளியாக இருந்ததோ, இந்த 9 மாசமே இருக்கிற இந்த அமாவாசை ஆட்சி என்னப்படுகிறது? பழனிசாமி என்ற பௌர்ணமி பிறக்க போகிறது. திரு தனியரசு பதில். இந்த அரசுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறார். எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்றாரு. இல்லையா இப்ப நம்ம வந்து இப்ப இது மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதை யாருமே நம்ம ஏற்கல. இப்ப அதிமுகவோ அல்லது ஆளுகிற கட்சி இதை ஏற்றுக்கொண்டு இந்த குற்றத்தை அங்கீகரித்திருக்கிறதா ஆதரிக்கிறதா இல்லையே. அரசாங்கம்
ஆளுகிற எந்த கட்சி அமைச்சர் போனார்? எதிர்க்கட்சிக்கு அந்த இணையாக சம்பவம் நடந்த இடத்துக்கு எந்த அமைச்சர் போனார்? தனியரசு, மிஸ்டர் தனியரசு, எந்த அமைச்சர் இது வரைக்கும் போனார்? அந்த சம்பவத்தில் நடந்த இடத்துக்கு போனார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எந்த திமுக அமைச்சராவது, உதயநிதினு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, துணை முதலமைச்சர், அவரு போனாரா? முதலமைச்சர் போனாரா? லோக்கல் அமைச்சர் போனாரா? இல்ல எல்லா அதிகாரமும் பெற்ற அமைச்சர் போனாரா? இதே கொடநாடுல கொலை நடக்கும் போது உங்க முதலமைச்சர் போனாரா? கொடநாட்டுல கொலை நடக்கும் போது அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும்தான் கவனமா போய் எத்தனை அமைச்சர் போய் பாத்தீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும் சட்டம் ஒழுங்கு அமைதி பூத்து கொடுக்கிற மாதிரியும் முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும் காவல்துறை கட்டமைத்து விட்டு அரசாங்க குற்றத்தினர் போற பச்சை திமுகவிற்கு வக்காலத்து வாங்குற அண்ணன் தனியரசு கிட்ட ஒண்ணு கேக்குறேன். இருங்க நான் பேசி பிடிக்கிறேன். இருங்க நான் பேசி பாருங்க. திமுக காரங்க மாதிரி அடுத்தவங்களை பேச விடாம பண்ணாதீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொடநாடு கொலை உண்மை குற்றவாளிகளை உள்ள தள்ளுவேன்னு சொன்னீங்களே, தெம்பு திராணி இருந்து அவங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? பேசுறீங்க. அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது, பிடிச்சு உள்ள போடுறீங்களா? போட்டீங்களா? தெம்பு திராணி இருந்தா நடவடிக்கை எடுங்க. யார் உண்மை குற்றவாளின்னு தெரியும். சரி, கேட்போம். நம்முடைய காவல்துறை ஓய்வு பெற்ற துணை ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு ராஜாராம். இதில் இந்த வழக்கில் என்ன நடந்தது? ஏன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இதனுடைய பின்னணியில் தான் இது வந்து முழுமையான ஆவணங்களின் அடிப்படையில் இது லாக்அப் டெத்தான் தெரியும். ஆனால் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருது, ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறது, அவனுக்கு என்ன நடந்ததுன்றதை பார்த்தவங்க சொல்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ பின்னணியில் காவல்துறை மேலே பெரும் குற்றம் இருப்பது மாதிரி இப்போதே ஒரு தோற்றம் வந்திருக்கு. என்ன நடக்குது? அதாவது மானாமதுரை டிஎஸ்பி அவரோட கண்ட்ரோலில் 3 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள கிரைம் கண்டுபிடிக்க அந்த 3 காவல் நிலையங்களில் நடக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக கிரைம் டீம், ஸ்பெஷல் டீம்னு ஒன்று போட்டிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீம் தான் இந்த 6 பேரும். இப்போ இந்த வழக்கு வந்து திருப்புவனம் காவல் நிலையத்தை சம்மந்தப்பட்டது. இதில் இந்த டீமுக்கு ஒரு இன்சார்ஜ் எஸ்ஐ இருப்பாங்க, டிஎஸ்பியோட டீம். ஆக டிஎஸ்பி தான் அதுக்கு பொறுப்பு. அந்த எஸ்ஐ தான் இதை வழி நடத்துவார், லீட் பண்ணுவார். அது மாதிரி அதிகாரிகள் யாரும் இதில் சம்மந்தப்படாமல் காவலர்கள் மட்டுமே அங்கே போய் சம்பவ இடத்துக்கு போய் இவரை பிடிச்சது கூட தப்பு இல்லை, விசாரித்து இவர் கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வந்து திருப்புவனம் காவல் நிலையத்திலையோ இல்லை மானாமதுரையிலையோ வச்சு விசாரிக்கலாம். அங்கேயே வச்சு அடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அடிச்சதுன்னா கொஞ்சம் நஞ்சம் அடி இல்லை, கிட்டத்தட்ட 18 இன்ஜுரிஸ் இருக்கா சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வந்தால் தான் தெரியும் டெத் டியூ டு எது அப்படிங்கிறது, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது இன்டர்னல் இன்ஜுரியா இல்லை இவங்களுக்கு எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இருந்ததா, எப்படி இறந்தார் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிய வரும். ஆனால் அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுறதோ தாக்குனதோ அது நிச்சயமாக நியாயப்படுத்த நான் விரும்பலை. அப்படி பண்ணியிருந்தால் அவங்க சட்டப்படியான குற்றங்களுக்கு உட்படுத்தப்படணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் அந்த இன்சார்ஜ் எஸ்ஐ, அந்த டீமுக்கு இன்சார்ஜ் ஒரு எஸ்ஐ இருப்பார், அவர் ஏன் வரல? அதே மாதிரி அந்த டிஎஸ்பி ஏன் வரல? இந்த திருட்டு வழக்குக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அந்த எஃப்ஐஆர் போட்ட அதிகாரி யாரு? அந்த அதிகாரி தானே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், விசாரணை அதிகாரி அவர் தானே. அவர் தானே சம்பவ இடத்துக்கு வரணும். இந்த டீம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஸ்பெஷல் டீம் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அந்த விசாரணை அதிகாரி யார் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கேட்ட வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரும் இல்லை எஸ்ஐயும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த வழக்கை யார் தான் டீல் பண்ணுறாங்க? டீல் பண்ணுறதுக்கு யார், எந்த அதிகாரி? அப்போ அந்த டிஎஸ்பி அவர் பதில் சொல்லணும் இல்லையா? அக்கௌண்டபிலிட்டி அவருக்கு இருக்குல்ல, அந்த டீமுக்கு இன்சார்ஜ் அவர் தானே. அதே மாதிரி இந்த 6 காவலர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக தெரிய வருது அப்படின்னு வைங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டில் வருது அப்படின்னா இந்த 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 6 பேர் மேலேயே நடவடிக்கை எடுத்து, அதாவது கொலை வழக்கு மாதிரி இப்போ சாத்தாங்குளம் கேஸ் மாதிரி அப்படி மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த 6 பேரோட போயிருது இல்லையா? இந்த 6 பேர் யார் சொல்லி செஞ்சாங்க? யார் இதுக்கு இன்சார்ஜ்? அந்த மாவட்ட காவல் அதிகாரி தானே.
இதெல்லாம் விசாரிக்கணும். விசாரிச்சு அதாவது நடவடிக்கை அப்படிங்கிறது மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கணும். ரெண்டாவது காவல்துறையில அதாவது மனிதத்தன்மையா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா காவலர்கள் அப்படின்னா நம்ம என்னனாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வானத்துல இருந்து குதிச்சு வரல, மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இருக்கிறோம். அதுல ரெண்டு கேள்விகள் வைக்கப்படுது சார். இல்ல ஒண்ணு, அந்த அம்மா வந்து அவங்க காரை வந்து அவங்க கோவிலுக்கு வர்றாங்க, மடப்புறம் கோவிலுக்கு வர்றாங்க, காரை வந்து அங்கே இருந்த தற்காலிக பணியாளரான இவர்கிட்ட வந்து எங்கேயாவது நிப்பாட்டிருங்கன்னு கொடுக்குறாங்க. இவருக்கு வண்டி ஓட்ட தரல, தன்னுடைய 2 நண்பர்களை அழைக்கிறாரு, அவங்க வண்டியை நிப்பாட்டுறதா சொல்கிறாங்க. அப்போது இவங்க தான் சாவியை கொடுத்துருக்காங்க, காரில் அந்த 10 பவுன் நகையை காணோம் அப்படின்றது. ஸோ அப்போது டைரெக்டாக சந்தேகம் இவர் மேலே தானே வரும். அந்த அடிப்படையில் இந்த விசாரணை வந்து ஒரு கட்டத்தில் எல்லாம் மீறி இருக்குமோ? விசாரிக்கிறது தவறே கிடையாது. இவரையும் விசாரிக்கணும், அந்த 2 பேர் வந்தாங்க உதவிக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்களையும் விசாரிக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த விசாரணையை இப்படி முரட்டுத்தனமா அடிச்சு உதைச்சி அவர் உயிர் போகக்கூடிய அளவுக்கு சித்திரவதை பண்ணி தான் அப்படி நீங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த சட்டத்திலையும் அந்த மாதிரி சொல்லல. 3rd டிகிரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3rd டிகிரி மெத்தடை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ் எவ்வளவோ வந்திருக்கு. அந்த இடத்துல சிசிடிவி இருக்குதா, இந்த வண்டியை யாரு பக்கத்துல வந்தாங்க, இந்த வண்டியை முதல்ல நிறுத்தினப்போ யாரெல்லாம் போய் எடுத்தாங்க, வண்டியை எடுத்து எந்த பக்கம் நிறுத்தினாங்க, இந்த வண்டி அங்கே எவ்வளோ நேரம் அங்கே இருந்தப்போ யாராவது அந்த வண்டி பக்கத்தில் வந்தாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கலாம். ரெண்டாவது, இவர் வந்து எங்கே ஓடி போகக்கூடிய ஆள் கிடையாது. இவர் அந்த ஊரை சேர்ந்தவர் தான், அங்கே வாட்ச்மேனாக வேலை செய்கிறவர் தான். அதனால் அவரை அனுப்பிச்சிட்டு கூட அடுத்த நாள் விசாரிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அதிகாரி தலைமையிலான டீம் விசாரிக்கணும். அதிகாரியே இல்லை, அதிகாரிகளை இப்ப தப்பிச்சுக்கிட்டு காவலர்களை மட்டும் மாட்டி விட்டாங்க. காவலர்கள் ஒரு அதிகாரி இருந்திருந்தா இந்த விசாரணை அப்படின்றது எல்லாம் மீறி இருக்காது, அது டார்ச்சரா மாறி இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. ஒரு டீமுக்கு ஒரு லீடர் வேணும் இல்லையா? இப்ப இந்தியா இங்கிலாந்துக்கு போயிருக்குன்னா அதுக்கு ஒரு கேப்டன் இருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு பயிற்சியாளர் இருக்கார் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு மேல் அடுத்த கட்டத்தில் இருக்கணும்ல, இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இருக்கணும். இவங்க எல்லை மீறி போறப்போ அதை தடுக்கணும். அதுக்கு தான் அதிகாரிகள் வச்சிருக்காங்க. அதிகாரிகள்லாம் வந்து கீழே இருக்கவங்களை தவறு செய்ய விட்டுட்டு அவங்கள மாட்டி விட்டுட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல உதாரணம் பல்புடுங்கி பல்வீர் சிங். அந்த வழக்கில் 15 பேர் பல்ல புடுங்கினாரு, ஆனால் அவரை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இதே ஒரு காவலரோ ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ பண்ணியிருந்தா அரெஸ்ட் பண்ணி உள்ள விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா சாத்தாங்குளம் கேஸை நான் நியாயப்படுத்தி பேசல, அதில் அரெஸ்ட் ஆனவங்க 5 வருஷமா உள்ள இருக்காங்க, இன்ஸ்பெக்டர்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும். ஆக என்ன காரணம் அப்படின்னா அவங்க மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு கீழ்மட்டத்தில் உள்ளவங்களை கை காட்டிட்டு போயிடுறாங்க. அது இருக்கக்கூடாது. இந்த பிஎம் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம், போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் என்ன ரீசன் தெரிஞ்சுட்டு அவங்க மேஜிஸ்ட்ரேட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா இவங்க பேரில் சாத்தாங்குளம் கேஸில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்கள நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தணும், நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தணும். அப்போ தான் தவறு செய்யக்கூடிய மற்றவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அதே மாதிரி காவல்துறையில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப 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 காவலர்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க வந்து முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டனால மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது சார். இதுல அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு. விசாரணை படம் பார்த்தோம், அது போன்ற சில நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம், ஜெய்பீம் படம் பார்த்தோம். இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துறப்ப இல்லை இப்ப காவல்துறை முன்ன மாதிரி இல்லை, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னா காவல்துறை நண்பனா நடக்க வேண்டிய இடத்துல நடக்குது. ஆனா இன்னொரு புறம் காவல்துறைக்கு இது போன்ற ஒரு முகமும் இன்னும் இருக்கா? இல்ல, அதாவது சிலர் செய்யக்கூடிய தவறுகள். இப்போ காவல்துறையில் தமிழ்நாட்டில் பொறுத்த 1,34,000 பேர் இருக்காங்க. அதில் இப்போ இந்த ஒரு 6 பேர் தவறு செஞ்சாங்க. ஆக இவங்க செஞ்சதை நியாயப்படுத்தி நான் சொல்லலை, நான் நியாயப்படுத்தவே இல்லை. இவங்க செஞ்சாங்கன்னா கொலை செஞ்சாங்கன்னா நிச்சயம் கொலை கேஸ் போடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் மொத்த காவலர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, உலகம் இவ்வளவு தூரம் மாறிட்டு இருக்கு, சயின்டிபிக் எவிடன்ஸ் என்ன இருக்கோ அதை கலெக்ட் பண்ணணும். இன்னைக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் வந்து கோர்ட் ஒத்துக்கலாம்னு சொல்லி சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேங்க, கட்டமைப்பையும் மாற்றணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடந்த ஆண்டுல 15,000 கோடி வந்து ஆன்லைன் குற்றங்கள்ல இழப்பு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஆனா இது மாதிரி திருட்டு வழக்குகளில் 50 கோடியோ நம்ம தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சைலேந்திர பாபு சார் சொல்றாரு, ரிட்டையர்ட் டிஜிபி சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு ஆன்லைன் குற்றங்கள் ஜாஸ்தி இருக்கு, அதை தடுக்கிறது எப்படி, அதை கண்டுபிடிக்கிறது எப்படி, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது எப்படி, அந்த அளவுக்கு நம்ம கட்டமைப்பு நம்ம கொண்டு வரல. அதனாலதான் சாதாரண படிக்க தெரியாதவங்களாம் 8ஆம் கிளாஸ் படிச்சவங்கலாம் ஏமாத்தி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ம மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதை மாதிரி கட்டமைப்பு அதுவும் மாறணும். இந்த மனநிலை காவலர்களுக்கு ஒரு அக்யூஸ்டை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க.
என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இவங்க செய்ய ஆரம்பிச்சாலே போதும். இவனை கைது பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு விசாரணை கூட்டு போறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகணும். இவங்களா கூட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அடிக்கிறது வைக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது அப்போ காவல்துறை சரியான முறையில் அந்த கட்டுப்பாடோட செயல்படலை, மனிதத்தன்மையோட செயல்படலை அப்படிங்கிறத தெரிய வருது. ஓகே, நான் திரு சோமு அவர்கள்ட்ட இது போன்ற நிகழ்வுகள் நம்ம ஜெயராஜ் ஃபெனிக்ஸில் பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் பல பார்த்துருக்கோம். இது தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பு திரு மணிகண்டன் சொன்ன 9 மாதங்கள் இருக்குது, இது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு. இது அரசுக்கு அவப்பேர் ஏற்படுத்தும். இல்லை, இந்த விஷயத்தை நம்ம அரசியலாக பார்க்குறதே தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு இதுதான் இந்த விஷயத்தில் மரணம் அடைந்திருப்பவர் அஜித்குமார் அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். இதில் குற்றம் செய்தவர்கள் அப்படிங்கிறவங்க மேலே கடுமையான தண்டனை இருக்கணும். இந்த அஜித்குமார்ங்கிறதுனால இதே அஜித்குமார் பெயருள்ள ஒரு சம்பவம் சொல்கிறேன். 2021 நடந்துச்சு ஒன்று. அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் அஜித்குமார்ங்கிற ஒரு இளைஞர் உடல் முழுக்க கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். ஓகே, அவரை கொன்னது ஒரு 19 வயது பெண். அவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. வழக்கமாக என்ன செய்வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் உடனே அவங்கள 302 போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் இருக்கும். ஆனால் அப்போ அந்த திருவள்ளூர் மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்தவர் அரவிந்தன் IPS, அவருக்கு இந்த தகவல் போயிருக்குதா இல்லை அவர் ஸ்டேஷனுக்கு வந்தாரா என்னங்கிறது தெரியல. அப்புறம் அந்த பொண்ணுகிட்டையும் விசாரித்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் தெரியுது இந்த பெண்ணை பலாத்காரப்படுத்த பார்த்துருக்குறான் அவனை அவங்ககிட்ட இருந்த கத்தியை வச்சு இது பிடிங்க குத்திருக்கு. அதனால் ஆக்சுவலாக அதுக்கு 302 போடுவாங்களே, அதுக்கு பதிலாக IPC 100 போட்டு அந்த பொண்ணை விடுதலை பண்ணிட்டாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை அவங்களுடைய அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறப்ப ஒரு வழக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படிரா தீர்க்கிறதுங்கிற அழுத்தம் தான் இருக்குது. அந்த கணக்கை முடிக்கணும். இதுக்கு இப்போ நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒரு கணவன் ஒரு மனைவி இறந்துற ஒரு சடலம் கிடைக்கிது, குறிப்பிட்ட மீனாட்சின்னு அந்த பொண்ணு பேர், பல இடங்கள் நடந்தது, இன்றைக்கி மறக்க முடியாத கேஸு. அவன் கணவன் இது உன் பொண்டாட்டி தான் அது அப்படின்னு சொல்லி அவனே ஒத்துக்கிட்டான், நான் தான் என் மனைவியை கொண்டேன்னு ஜெயிலில் போட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு இவன் மனைவி உயிரோட வரா கோர்ட்டுக்கு. அப்போ அந்த பொண்ணு வேற யாரோ ஒரு பொண்ணு கேஸை முடிக்க பண்ணியிருக்காங்க. இப்படி காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய அழுத்தம், இந்த அழுத்தம் அப்படிங்கிறது நடைமுறையிலையும் குறைக்கப்படணும், சட்ட ரீதியாகவும் குறைக்கப்படணும். முதல்ல இதுதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். இப்போ உதாரணமாக பார்த்தா இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மதுரை கோர்ட்டில் காவல்துறைக்கு யாருக்கு பொறுப்பு? ஐயா உங்க அளவுக்கு நான் அறிவாளி இல்லை, நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க அவர் எல்லா ஆட்சி காலத்திலையும் சேர்த்து சொல்றாரு. நான் எல்லா ஆட்சிகளும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாதிரியான ஒரு அறியாமை ஆளர் சொல்றதை கேட்டுங்க, நீங்க அறிவாளி, அமைதியா இருங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு காவலர் வழக்கு தொடுத்தார். என்ன அப்படின்னா, கடந்த 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, வாரத்தில் ஒரு நாள் விடுமுறைன்னு. அது தரலை அப்படின்னு, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு. அதுக்கு டிஜிபி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட போதிய காவலர்கள் இல்லை, அதனால் தரல அப்படின்னு. இப்போ என்ன உதாரணம்னா விஷயம்னா, அதில் இவங்க அறிவிப்பு பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க. ஆனால் அது இந்த கான்ஸ்டபிள் லெவலில் உள்ளவங்களுக்கு தான், சில பேருக்கு தான் தர முடியுதே தவிர மற்றவங்களுக்கு தர முடியல. அப்போ என்ன காரணம்? தமிழ்நாட்டில் 1,32,000 பேர் காலி பணியிடங்கள் இருக்கு, அதாவது பணியிடங்கள் இருக்கு. ஆனால் இப்போதைய சூழலுக்கு அது 700 பேர் 750 பேருக்கு ஒரு காவலருங்கிற கணக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 லட்சம் பேர் வேணுமா? அப்போ திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, அந்த பணியிடங்களையும் முழுக்க நிற்கணும். அப்போ தான் இந்த வழக்கு தொடுத்தாரு. ஒரு வழக்கை ஏன் கோட்டை விட்டீங்க அப்படின்றப்போ இந்த வாதங்கள் நியாயம். ஒருத்தர் அடிச்சே கொன்னுட்டீங்க ஏன்னு கேட்டால் இந்த வாதங்கள் நியாயம். நான் அந்த அடித்து கொண்டதை நியாயப்படுத்தவே இல்லை. இந்த நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு நாள் விடுமுறை தரலைங்கிற மாதிரின்னு, அதில் அந்த காவலர் குறிப்பிட்டிருக்கிறார், எங்களுக்கு ஓயாத பணி, டெய்லி 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை, வார விடுமுறை இல்லை. இதனால் பார்த்தா மன அழுத்தம் வருது. அந்த காவலர் மட்டும் இல்லை, இதற்கு முன் லாக்அப்டத்தை பற்றி பேசின அறிக்கைகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான, அதுக்காக மறுபடியும் சொல்கிறேன், அடித்து கொண்டதை நியாயப்படுத்தலை. அது எந்த ஆட்சி காலத்தில் பண்ணாலும், யார் பண்ணாலும் அதுக்கான தண்டனை வேணும். ஆனால் இது தீர்வு அப்படின்னா, இதை ஒரு வெத்து அரசியலாக பார்க்காம ஆட்சியில் நடந்துச்சே ஏன் நடந்துங்கிற மாதிரி ஒரு 2ஆம் தரமாக போகாமல் இதுக்கான பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா தீர்வு சயின்டிஃபிக்கா கூட விசாரிச்சிருந்தா அந்த பிரச்சனை இல்லை, விசாரிக்கணும். ஆனா இந்த பொறுப்பு எங்க விழுகுது பாருங்க, அரசு மேல விழுகுது. எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஒரு அரசு, அது அரசுக்கு சுமை இல்லையா இந்த பிரச்சனைல கையாளுறது? இது பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இந்த தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அது திமுக அரசோ அதிமுக அரசோ இருக்கு. இதை
திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே இவங்க வந்து ஒட்டுமொத்த அரசே மோசம்பாங்க அதிமுக. இப்போ திமுக இருக்கிறப்ப இதே அதிமுக இருக்கணும்னா திமுக சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பொறுப்பில் இருக்கும்போது இந்த காவல்துறையினர் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தீர்க்க என்ன செய்தார்கள் அப்படின்னா உருப்படியாக இல்லை. ரெண்டு தரப்புமே திமுகவும் செய்யலை அதிமுகவும் செய்யலை. போதுமான பணியிடங்களை நிரப்பலை, சயின்டிஃபிக்காக என்ன கொண்டு வரல. இப்போ கூட காவல்துறை ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் சார் சொன்னார், எப்படின்னா இந்த சைபர் கிரைமில் அவ்வளோ போகுது, அப்போ அதுக்கான கட்டமைப்பு என்ன பண்ணணும், அதை செய்யலை. இப்படி எதுவுமே இல்லாமல் வெத்து அரசியல் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஏன் வந்து ஒரு காவல்துறையில் இருக்கிற அவருக்கு ஒருத்தனை அடிச்சுட்டு அவன் செத்து போய் தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னம்மா? தான் குடும்ப நடத்தரில் நிற்கணும் நினைப்பான ஒருத்தன். அந்த அழுத்தம் ஏன் அவனுக்கு வருது? வேறு வழியே இல்லைங்கிற சூழலில் வந்து அதுக்காக அதை நியாயப்படுத்தல. மறுபடியும் சொல்கிறேன் நான், இதை நம்ம பேசாமல் சும்மா இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவங்கள குறை சொல்கிறது, ஆனால் ஆட்சியில் இருக்கிறப்ப எதுவுமே செய்கிறது இல்லைன்னா அது திமுகவும் தப்பு தான் அதிமுகவும் தப்பு தான். மணிகண்டன், இதுல ஒரு அரசியல் இருக்கு. அரசியல் கட்சிகள் எதிர்கட்சியா இருக்கப்போ குற்றம் சாட்டுவது வாடிக்கை அப்படின்ற ஒரு வாதங்களை வைக்கிறாங்க. எல்லா ஆட்சியிலையும் தொடர்றதே மணிகண்டன். நிச்சயமா இந்த கேள்விக்கு பதில் சொல்றேங்க. இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படிங்கிறவங்க 2 பேரோட மரணத்துல மு.க. ஸ்டாலின் அரசியல் பண்ணாம அவியல் துவையலாங்க பண்ணினாரு. அவரு பண்ணாத அரசியலா எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து பண்ணினாரு அவரு. இப்ப எனக்கு முன்னாடி பேசின பத்திரிகையாளர் நண்பர் சொல்றாரு, மன அழுத்தம் காவலர்களுக்கு ரத்த அழுத்தம், பித்தம், கபம், சூர்ணங்கிறாரு. என்னங்க பேச்சு? நான் ஒண்ணு கேக்குறேன், இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட 6 பேரும் சாதாரண இடைநிலை காவலர்கள், கடைசி நிலைமையில இருக்கிற ஒரு காவலர். ஒரு குற்றவாளியை கேஸே போடாம அவனை இப்படி கொண்டு போய் அடிச்சு அவன் தண்ணி கேட்கிறப்ப அதுல வந்து மிளகா பொடியை போட்டு தண்ணியை கொடுத்து மாட்டை கட்டுற பைப் எடுத்து அவன் ஆசனவாயு வழியா இது பண்ணோம்னா அவன் செத்து போனானா நம்ம வேலை போயிடும், நம்ம நடுத்தெருவுல நிப்போம் அப்படிங்கறது தெரியாதவன். அவன் எதனால செஞ்சான்? மேலதிகாரியின் அழுத்தம். நான் விஷயத்தை இன்னைக்கு உடைக்கிறவங்க தந்தி டிவி மூலமா அந்த புகார்தாரர் இருக்காங்களே, செக்ரட்டரியேட்ல வேலை செய்யக்கூடிய திமுகவினுடைய தலைவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அதனால எஃப்ஐஆர் போடாதீங்க, தனிப்பட்ட முறையில் சார் முடிச்சிடுறேன், தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு இந்த என்னோட இதை ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால உயர் அதிகாரிகள் லைன்ல போய் டேய் கீழே இருக்கிற காவலர்களை பார்த்து என்ன பண்ணுவே தெரியாது, அவனை அக்யூஸ்ட் இருந்து சைனை ரெக்கவர் பண்ணி கொடுறா அப்படின்னு சொன்னதுனால மேலதிகாரி யார்? அந்த மேலதிகாரி சார், அந்த மேலதிகாரி சார் போட்டு அவரு சொன்னதுனால இந்த இவங்க எல்லாம் இந்த மாதிரி புத்தி இல்லாம போய் பண்ணி மாட்டிருக்காங்க. சொல்லுவாரு சார், சொல்லுவாரு, இருங்க பொறுங்க. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போன ஆட்சியில் ஆகுனா சிபிஐ பாரு கொண்டு போக சொல்லுங்க. சிபிஐக்கு தெரியும் யாருங்க சார், இந்த காவல்துறை சார் யாரு, அண்ணா பல்கலைக்கழகத்துல யாரு சாருங்கிற மாதிரி இதுல இருக்கிற சாரும் தெரியும். கேட்டா மன அழுத்தம். ஆமா சார் மன அழுத்தம் இருக்குது, அதுதான் இதுக்கு நடந்ததா? மேலதிகாரி அவரு கொடுத்த அழுத்தம் தான் மிருகத்தனமா காவலர்களை தூண்டிச்சு அவங்க இந்த மாதிரி மிருகத்தனமா நடந்து ஒருத்தனை சாகடிச்சிருக்காங்கிறத திசை திருப்பறதுக்கு அதிமுகவிலும் நடந்தா தப்பு, திமுகவிலும் நடந்தா தப்புன்னு அவங்கள அப்படி சமதீர் பார்த்து இது சொல்ல சொன்னாங்களா? வெளிப்படையா சொல்லுங்க சார், ஸ்டாலின் அரசோட கைலாகத்தனம் போலீஸ் துறை நல்லா தெரிஞ்சுங்க. இல்ல மணியன் வார்த்தையில கவனம். ஏங்க நான் ஒரு எதிர்கட்சி சேர்ந்தவங்க மன்னிக்கணும். சரி சார் வந்துடுறேன் சார், நான் வார்த்தை சரியா இருக்கிறேன். எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மதிக்கிறது இல்ல, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி மதிக்கிறது இல்ல, டிஎஸ்பி எஸ்பி மதிக்கிறது இல்ல, எஸ்பி டிஐஜி மதிக்கிறது இல்ல, டிஐஜி ஐஜி மதிப்பது இல்ல, ஐஜி வந்து டிஜிபி மதிக்கிறது இல்ல, நிர்வாக திறமையற்ற முதல்வரை யாருமே மதிக்கிறது இல்ல. அதான் பிரச்சனைங்க. கேப்போம் திரு தனியரசு, இங்க நிர்வாக ரீதியா இவ்வளவு சிக்கல் இருக்கு. அந்த துறையினுடைய உச்ச தலைவர் முதலமைச்சர், அந்த துறையிலே ஒண்ணு நடக்குதுன்றப்போ அவரை நோக்கிய கேள்வியாகவும் கேட்கிறாங்க எதிர்கட்சிகள். இப்ப முதலமைச்சர் இப்ப என்ன செய்யலாம்? முதலமைச்சர் ஒரு சர்வாதிகாரியா? இல்ல டிஜிபி இப்ப எங்க மணிகண்டன் சொல்ற மாதிரி இப்ப டிஜிபிக்கு ஐஜிக்கு அல்லது காவலர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கு என்ன சட்டபூர்வமான உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தான் முதலமைச்சருக்கு இருக்கு. முதலமைச்சர் ராணுவ தளபதியும் இல்லை, அவர் வந்து ஒரு ராணுவ ஆட்சியும் இங்க நடக்குது. ஒரு முதலமைச்சர் யார் ஒருவரையும் அவர் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இல்ல அதுல தளபதி சரி அப்படியே இப்ப தளபதி இப்ப நம்ம ராணுவ தளபதி இருந்தா சட்டத்தை மீறி வரா? உங்க தளபதி இருக்காருல மோடி ஐயாவோட தளபதி, ஏதாவது சட்டத்தை மீற சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒன்னோட போக சொல்லுங்க. அவங்களுக்கு யாராவது சர்வாதிகாரியா மோடி சொன்னதில்ல இல்ல இல்ல மணிகண்டன். இப்ப நாங்க இதெல்லாம் இப்ப நம்ம ஒரு நாகரிக சமூகம், ஒரு வளர்ந்த சமூகம். இதுல ஒரு தவறு நடக்குது. அஜித்குமார் ஒரு இளைஞனுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கு. அதுல 6 பேர் காவலர்கள், சீருடை பணியாளர்களே இந்த குற்றத்தில் ஈடுபட்டு தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் நாளைக்கு கைது செய்யப்பட்டு அவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக போகுது. அந்த 6 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சமூக உளவியல் சீர்திருத்தத்தை செய்யறதுக்கு நீங்க உடனே எடப்பாடின்னு, ஸ்டாலின், மோடின்னு, நீங்க மன்மோகன் நாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அரசியல் ரீதியா குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. அது எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதாவே இருக்கு. மேலிடத்துல இருந்து ஒரு அழுத்தம் வந்தது, அதனாலதான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டு அவர் உயிரிழந்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். ஐயா, இப்ப ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தெரியும், எங்க ராஜாராமையாக்குள்ள நல்லாவே தெரியும். ஒரு சீருடை பணியாளர், ஒரு காவலர், ஒரு எஸ்பி ஐயா சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு நாச்சிமுத்தை போய் நீ கொலை பண்ணிட்டு வான்னு சொன்னா ஏதாவது ஒரு போலீஸ் போய் கொலை பண்ணுவாரா? ஒரு டிஜிபி சொல்றாரு, தன்னுடைய காவல்துறை தலைவர் சொல்றாரு, சட்டவிரோதமா நீங்க போய் இந்த கஞ்சா மூட்டையை கொடுத்துட்டு வாடான்னு ஒரு எஸ்ஐ கிட்ட சொன்னா டிஜிபி, நாட்டினுடைய கமிஷனர், அவர் சொன்னா செஞ்சிருவாரா? யாரும் தெரியாத ஒரு காவல்துறைக்கு நமக்கு என்ன சட்டபூர்வமா உரிமை இருக்கு, நம்ம உயரதிகாரிக்கு என்ன உரிமை இருக்கு, உயரதிகாரி சட்டவிரோதமா நம்மளை செய்ய சொல்றாரு அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? இந்த காவலர் டிஜிபி அக்யூஸ்ட் ஆகலாம், அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க இதுக்கு நாட்டுல இப்ப பிரஸ் இல்லையா? இப்ப ஜனநாயகம் வளரலையா? சட்டபூர்வமா இந்த அடிப்படை அறிவு கூட, உரிமை கூட காவலருக்கு தெரியாதா? மணிகண்டனுக்கு தெரியாது, எங்க 6 காவல்துறை காவலர்களுக்கு தெரியாதாங்க. அப்ப காவல்துறையில் இருக்கிற காவலர்களுக்கு இந்த காவலர்கள் சமூகத்தில் இருந்துதான். இப்ப நீங்க அஜித்தும் அதே ஊர் தான், 6 காவலர்களும் அதே ஊரு, எல்லாம் உறவினர்கள் தான். ஒரே மண்ணில் இருந்து ஒருத்தர் காவல்துறையா வர்றான், ஒருத்தர் கோவில் காவலரா போவான். ஒரு சிவகாமி அம்மா கோயில் சாமி கூட போறாங்க, 10 பவுன் நகை காணாம போயிடுச்சு. இந்த 10 பவுன் நகைக்காக இப்ப நாட்டுல எவ்வளவு பெரிய சிக்கல் இது. இதையெல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்துற பக்குவம், பொறுமை, அமைதி எங்க இருக்கு? இப்ப நீங்க உடனே காவல்துறையில இப்ப சிவகாமி அம்மா என்ன போய் முறையிட்டு இருக்கோம், எதிர்கட்சியில என்ன சொல்லுவீங்க? கோயிலுக்கு போன சிவகாமி அம்மா இருக்கின்ற பக்தர்களுடைய 10 பவுன் செயின் காணாம போயிடுச்சு, கையாளாக ஸ்டாலின் அரசு 10 பவுன் நகையை மீட்டுத்தான்னு சொல்லுவீங்க. 10 பவுன் நகையை மீட்டு தர்றதுக்கு காவல்துறை ஏதாவது இப்படி நடவடிக்கை எடுத்தா, அதுல ஒரு அத்துமீறல் நடந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா காவல்துறையே வைத்து குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஸ்டாலினே நடவடிக்கை எடுத்தா, ஸ்டாலினுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு எங்க கார்த்திகையாவுக்கு தெரியாதா? இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தான் தெரியும். உலகத்துக்கு முதலமைச்சருக்கு இருக்கிற எந்த சிறப்பு அதிகாரமே இல்ல, டிஜிபிக்கு எந்த அதிகாரம் இல்ல. நீங்க சொன்னீங்களே, எங்க மணிகண்டனே சொன்னாரு, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். அதுதான் நம்ம நாடு. உலகத்துல யாருக்கும் கட்டுப்படாத உலகத்துல ஒரே நாடு இந்தியா தான். அப்ப நீங்க எந்த சட்டப்படியாவும் கண்டிக்க முடியாது. இப்ப நீங்க நேற்று 2 பேருக்கு கைது பண்ணீங்க, பூவன் ஜெயன்மூர்த்தி மேல வழக்கு, உச்சநீதிமன்றம் கைது செய்யக்கூடாதுன்னு தடை வைக்கிறீங்க. நீங்க டிஜிபி நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அங்க உச்சநீதிமன்றம் தடை வகையான நீங்க சட்டம், இங்க ஒரு குற்றவாளி உடனே கைது செய்திட முடியுமா? இப்ப எனக்கு இந்த தம்பி எனக்கு போன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கல, எனக்கு ஒரு கால் தனியரசு தெரிஞ்சிருந்து சரி, எனக்கு அந்த அஜித்குமார் எனக்கு ஒரு போன் பண்ணியிருந்தான்னா இந்த காவல்துறை அவனை சட்டவிரோதமா கைது பண்ணி முடியாது. இந்த காவல்துறை நடவடிக்கை பேசுறாரு. இல்ல அவர் என்ன சொல்ல இருக்கு, யாரும் தன்னிச்சையா செயல்பட முடியாதுன்றாரு அவரு. யாருக்கு? எனக்கு மணிகண்டனுக்கு தெரியாதாங்க. இப்ப நீ மணிகண்டன் இப்ப போய் அத்துமீறி பேசுறாரு முதலமைச்சர், இவருக்கு சொல்றாரு முதலமைச்சருக்கு 4 நாள் அதிகாரம் இருக்கு, இப்ப மணிகண்டன் கைது பண்ண முடியுமா? ஏன் கைது பண்ண முடியாது? அது தெரிஞ்சுதான் மணிகண்டன் பேசுறாரு. எவ்வளவு முதலமைச்சரா இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு மேல அவதூறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை மணிகண்டன் பேசுறாருல, ஏன் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க முடியாது? மணிகண்டனுக்கு தெரியும். இல்ல இதே கேஸ்ல விசாரணை நடத்தப்படாம இருந்தா, இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இருந்தா, அதையும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்லும். விசாரணை நடத்துறப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு, ஆனா அதையும் எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுதுன்றார். சார், நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் போறேன். ஒரு நகை காணாத போயிடுச்சு, அவங்க புகார் கொடுக்கறாங்கன்னா முறைப்படி முதல்ல எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அரிச்சுவடி. அந்த எஃப்ஐஆர் போடாம ஒரு இடைநிலை கீழ்நிலை சார் பேசிட்டேன். எஃப்ஐஆர் யாரு? அந்த இன்ஸ்பெக்டர் போடணும். அந்த தனியார் பாத்தீங்களா பேச விடாம பண்றது.
நான் என்ன கேக்குறேன்னா, திரு ராஜாராம தெளிவுபடுத்தி சொல்லுங்க. ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா முதல்ல எஃப்ஐஆர் போடு, இல்ல குறைஞ்சபட்ச சிஎஸ்ஆர் போடு. போட்டதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி போடாம உயர் அதிகாரி கூப்பிட்டு ஐயோ நம்ம ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட அதிகாரி நகை காணாத போயிடுச்சு, டேய் தம்பிங்களா எப்படியாவது போய் ரெக்கவர் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு கொடுத்த அழுத்தம் தான் அவனுங்க வந்து ஆசன வாயு வழியா ராட விட்டு கொண்டிருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கு என்னென்ன கதை சொல்றாரு தனியரசு பதில். ஐயா, இப்ப காவல்துறை வந்து அடியால் கிடையாது. யாராவது ஒரு ஆளுங்கட்சிக்கு வேண்டியத அல்லது ஒரு பெரிய உச்ச அதிகாரத்துல இருந்து ஒருத்தன் போன் பண்ணி சொன்னான்னா காவல்துறையில இருந்த ஒரு காவலர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு காவலருக்கு தெரியாதா? எஸ்பி சொல்றதுல டிஜிபி சொன்னாலும் ஒரு காவலர் சட்டவிரோதமா செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பி ராஜாராமியோ சரியா சொன்னாங்க. ஒரு துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி மானாமதுரை இதுல வந்து சரியா கண்காணிக்கல, அவரு மேல விசாரணை வரும், அவரு மேல நடவடிக்கை எடுக்கப்படு. நாளைக்கு அவர் எந்த காலத்துல எந்த ஆட்சி வந்தாலும் நாளைக்கு இன்னைக்கு அவரு ப்ரமோஷனோ அவருக்கு ஏதாவது எவ்வளவு நெருக்கடி வருது ராஜாராம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்க இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் நாளைக்கு அவ்வளவு இலவ தப்பிச்சிட முடியாது, வாழ்க்கை போயிடும், அவங்க குடும்ப நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறதெல்லாம் நமக்கு இன்னைக்கு தெரியாது. நாளைக்கு அந்த குடும்பத்தை போய் நீங்க நாளைக்கு பாருங்க, அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகணும். இப்ப இந்த 6 பேர் குடும்பத்துல காவல்துறை குடும்பத்துல அந்த பையனை பூரா எல்லாரும் காவலரை நீ அடிச்சு கொண்டுட்ட பரவாயில்ல வாடா மகளேன்னு அந்த 6 காவலரை பெற்ற தாய் தகப்பனும் மனைவி எடுத்துக்குவாங்களா? எவ்வளவு பெரிய நெருக்கடி இது. இதெல்லாம் நடக்க கூடாது. நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை எடுக்குது. இல்ல அரசாங்கம் இங்க வந்து முதலமைச்சரை போய் அடிச்சு கொள்ள சொன்னாரு, திமுக அடிச்சு கொள்ள சொல்லிச்சு. திரு ராஜாராம் அவர்கள்ட்ட, திரு ராஜாராம், காவல்துறைக்கு அதீத சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கா? அதுதான் இது போன்ற மனித உரிமை மீறல்களுக்கு காரணமா? அதாவது இந்த 6 காவலர்களும் யார் உத்தரவின் பேர்ல இந்த வழக்கை விசாரிக்க போனாங்க, அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் ஆபீசர் யாரு, இந்த வழக்குல உள்ள கம்ப்ளைனண்ட்டுக்கும் காணலன்னு சொல்லி திருடு போச்சுன்னு சொன்னவங்களுக்கும் இந்த காவலர்களுக்கும் நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது. அதே மாதிரி அவங்க புகார் வந்து அந்த காவல் நிலையத்தில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்களா, அது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, அதுக்கு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்களா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, அந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த வழக்கை பதிவு செஞ்ச அதிகாரி அதை ஏன் விசாரிக்கலை, அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் தான் இந்த டீமை கூப்பிட்டு இந்த கேஸை நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டருக்கோ அங்கே இருக்க ரைட்டருக்கோ திருப்போணத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கோ அந்த அதிகாரம் கிடையாது. டிஎஸ்பி கண்ட்ரோலில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அப்படி டிஎஸ்பி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார். அந்த தலைவர் யார்? அவர் வந்து ஒரு அதிகாரியாக தான் இருப்பார், நிச்சயம் அட்லீஸ்ட் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக தான் இருப்பார். அவர் ஏன் அங்கே போகலை? ரெண்டாவது இவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பிடிச்ச உடனே யார் இவங்களை போக சொன்னாங்களோ அந்த அதிகாரிக்கு இவரை பிடிச்சிட்டோம், அவரை விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் இவங்கள இஷ்டப்படி விட்டதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது யார்? இந்த விஷயங்கள் எல்லாம் மேஜிஸ்ட்ரேட் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. அவங்க தான் அந்த இதில் எஃப்ஐஆர் போட்டு அவங்ககிட்ட கொடுத்தாச்சு, அவங்க தான் விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரணையில் இது தெளிவாக சொல்லப்படணும், விசாரிக்கப்படணும். அதே மாதிரி பேரலாக சிபிசிஐடி இப்போ இந்த கேஸ் அங்கே மாற்றிட்டாங்க, சிபிசிஐடியும் விசாரிப்பாங்க. அவங்களும் இந்த விஷயங்களை விசாரிக்கணும். விசாரித்து இந்த காவலர்கள் தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அப்படிங்கிறப்போ இவங்கள மட்டும் தண்டிக்கக்கூடாது. நீதிமன்றம் மூலமாக இதுக்கு பின்னணியாக யார் இருந்தாங்க, யார் இவங்களை போங்கன்னு சொன்னாங்க, யார்கிட்ட இவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் தான் இனிமேல் யாரும் செய்ய மாட்டாங்க, ஒரு பயம் இருக்கும். அது போக மனநிலை, காவலர்களோட மனநிலை வந்து நிச்சயமாக மாற்றப்படணும். இப்போது பந்தோபஸ்த் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விஐபி, அதாவது ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒரு விஐபி தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டதுனால காவல்துறையில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்ட்ரென்த்தும் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாம் விஐபி பந்தோபஸ்துக்கு போயிடுறாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா காவல்துறை எதுக்கு உருவாக்கப்பட்டது? குற்றங்கள் நடவாமல் தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும். அதுக்காக பீட்டு போகணும், இது மாதிரி குற்றங்கள் நடந்தால் கண்டுபிடிக்கணும். அதுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை, நேரம் இல்லை. 18,000 போலீஸு, கிட்டத்தட்ட டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ன்னு சொல்லிட்டு 18-19 பட்டாலியன் இருக்காங்க. அதில் ஒரு பட்டாலியன் வந்து தீகார் ஜெயிலில் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த பாதுகாப்பு பணிக்கு அனுப்பிச்சா நிச்சயம் காவல்துறை ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அவங்க டியூட்டியை பார்ப்பாங்க. குற்றங்கள் நடவாமல் தடுக்க முடியும். குற்றங்கள் நடவாமல் தடுத்தாதான் ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். காவல்துறையோட பணியை செஞ்சுதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் காவல்துறையில ஒரு பக்கம் அரசு சொல்லுது நாங்க குற்றங்களை குறைச்சிருக்கோம் அப்படி நம்பர் அடிப்படையில் சொல்றாங்க.
அதுக்கு கிட்ட நாங்கள் சுதந்திரமாக வந்து செயல்பட வச்சுருக்கோன்றாங்க. அதனால சில முடிவுகளை வந்து காவல்துறையினர் எடுக்கிறேன்னு இந்த தவறுகள் நடக்குதான்னு நான் கேட்குறேன். இப்போ சுதந்திரமா செயல்படுறாங்கன்னா அந்த காவலர் ஏன் வந்து மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாரு? லீவு கொடுக்காதனால தானே, வாராந்திர விடுப்பு கொடுக்காதனால தானே போட்டாரு. சுதந்திரமா செயல்பட முடியாது, ஏன்னா ஸ்ட்ரென்த் கிடையாது, எல்லா ஸ்ட்ரென்த்துமே பந்தோபஸ்து அப்படி இப்படின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போறப்போ காவல்துறைக்கு வந்து ப்ரெஷர், அந்த ப்ரெஷர். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க, திருப்புவனத்தில் எஸ்ஐ இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லை, இந்த டீமோட இன்சார்ஜ் ஆஃபீஸரும் இல்லை. அப்போ என்ன காரணம்? எங்கே போனாங்க அவங்க? பணியிடங்களே இல்லையா, காலி ஆயிடுச்சா, ஏன் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படலை? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதாவது 1,34,000 காவலர்கள் இருக்காங்களா, அதில் எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது, எஸ்ஐஸ் எவ்வளோ பேர் இருக்கணும், எவ்வளோ பேர் ஷார்ட்டேஜ் இருக்குது, இதெல்லாம் வந்து கணக்கெடுத்து பண்ணணும். இது போக இப்போ சமீப காலத்தில் இன்றைக்கி, அதாவது மதுரை உயர்நீதிமன்றத்தில் சொன்னதா, அவங்களோட அப்சர்வேஷனில் சொன்னதா சொல்கிறாங்க, 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 24 இது மாதிரி கஸ்டடி டெத் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இப்போ இவர் என்ன தீவிரவாதியாக அந்த இறந்து போனவர், ஏன் இவரை மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குதுன்னா ஏன் நடக்குது? ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு காரணத்தால் நடந்திருக்கும். ஆனால் இதுக்கு பொதுவான காரணம் என்ன? அதாவது காவல்துறை, நீங்கள் கேட்டீங்க இல்லையா, காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில் இல்லையா, காவல்துறையினர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக விசாரணை நடத்தி காவல்துறையை ரீஃபார்ம் பண்ணணும். அந்த காலத்தில் மாதிரி இல்லை, அந்த காலத்தில் உள்ள சூழ்நிலைகள் இப்போ மாறிடுச்சு. இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு, இன்னைக்கு இருக்க குற்றங்கள், இன்னைக்கு இருக்க மனநிலைக்கு அவங்கள கொண்டு வரணும். அது இல்லாமல் இன்னுமே பழைய ஞாபகத்திலே 3rd டிகிரி மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. ஒரு உயிர், பணம் போனால் கூட கண்டுபிடிச்சிடலாம்னு சம்பாதிச்சிடலாம், ஆனால் உயிர் போச்சுன்னா இது பண்ண முடியுமா? ஒரு உயிர் போச்சு, அவன் வந்து உண்மையிலே நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது. ஆனால் அவன் உயிரை நம்ம பறிச்சிட்டோம், அந்த உயிர் போகிறதுக்கு நம்ம காரணமாக இருந்துட்டோம். அதை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். காவல்துறை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரும் காவல்துறை தலைவரும் இது சம்பந்தமாக சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே திரு சோமு, 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் மரணங்கள், இதோட 25 அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போது 25 மரணங்கள் அப்படின்னா எதுவுமே மாறலையா அப்படின்ற ஒரு கேள்வி வராதா? நான் தான் அதுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இந்த இதை அரசியலாக இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, வந்த உடனே சட்டம் ஒழுங்கு, முதல் நாள் வரைக்கும் சட்ட ஒழுங்கு நல்லா இருந்திருக்கு. ஆட்சிக்கு 10 மணிக்கு பதவியேற்ற உடனே சட்ட ஒழுங்கு சரியில்லைம்பாங்க தோத்து போனவங்க, இது எந்த கட்சியாக இருந்தாலும். நம்ம அப்படி பார்க்காம அஷூரன்ஸ் கொடுத்தாங்க வர்றாங்க. எங்க ஆட்சி வந்தது இந்த வழக்கெல்லாம் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்ல இன்னும் தீர்ப்பு வரல, அந்த குடும்பம் இன்னும் கேட்குறாங்க. அந்த அஷூரன்ஸ் எல்லாம் என்னாச்சு? சுருக்கமாக சொன்னா என்னன்னா, இப்போ நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிறத சுற்றி வளைச்சு பேசுகிறோம். இப்போ இந்த விஷயத்தை, இந்த கேள்வியை பொறுத்த அளவில் ஏன் தொடர்ந்து நடக்குது அப்படின்ட்டு, இந்த நிர்வாக திறமையின்மைங்கிறது பல விஷயங்கள்ல இருக்குது. இந்த ஆட்சியிலையும் இருக்குது, போன ஆட்சியிலையும் இருந்தது, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக பார்த்தா, இந்த ஆன்லைனில் என்னை பற்றி ஒரு தவறாக ஒருத்தர் பொய்யா எழுதினாருன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து பல மாதம் ஆச்சு சைபர் கிரைமில், இன்னே வரைக்கும் நடவடிக்கை இல்லை. சாதாரண விஷயம், இது ஒரு உதாரணம், அவ்வளோதான், நிறையா சொல்லலாம். அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை பார்க்கணும், தயவு செய்து வெத்து அரசியலாக பார்க்க வேணாம். அதில் வந்து இப்போ இன்னும் ராஜாராம் சார் சொன்னது பல விஷயங்கள் சரியாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னொரு இது என்ன செய்யணும்னா, இந்த நீதிமன்றம் வந்து வழக்குகளை தாமதப்படுத்துதில்லை. இப்போ எப்படி காவல்துறையினுடைய அந்த வேலைங்கிறது வந்து வீணாக போகுது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, விஐபி பாதுகாப்புக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்குகள் வந்து இந்த வாய்தான்னு போட்டு அந்த குற்றம் சாட்டவர்கள் கூட வந்து காவல்துறையினர் அனுப்பி அந்த ஒரு உழைப்பு நேரமும் வீணாக போகுது. உதாரணமாக என்ன ஒரு இதுனா, இந்த மாதிரி ஒரு லாக்அப் டெத்தில் உள்ள விஷயத்திலேயே தீர்ப்பு அவ்வளவு தாமதமாக வந்திருக்கு. அதாவது 1999 தூத்துக்குடியில் வந்து வின்சென்ட்னு ஒரு உப்பள தொழிலாளி, அவரை வந்து லாக்கப்பில் வச்சு கொன்னுடுறாங்க. மொத்தம் 9 பேர், அதில் 11 பேர் குற்றம் சாட்டப்பட்டாங்க. அதில் 9 பேர் மேலே குற்றம் நிரூபணமாகி ஆயுள் தண்டனையும் தலா 10,000 அபராதமும் போட்டாங்க. எப்போ போட்டாங்கன்னா, இப்போ போன வருஷம் வந்திருக்கு. 1999 நடந்ததை இப்போ வந்திருக்கு அந்த தீர்ப்பு. ஒரு லாக்அப் டெத்தை பற்றின தீர்ப்பே இவ்வளோ லேட். அது இன்னும் எத்தனை தீர்ப்புகள் இருக்குது? அப்போ நீதிமன்றங்களுடைய நடைமுறையும் மாறணும். அது வந்து காவலர்களுடைய அந்த ஒரு இது வேலை நேரத்தை திங்காமல் இருக்கும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அதை பார்த்து தான் இந்த விஷயத்தை பார்க்கணுமே தவிர, இது வந்து ஒரு வெத்து அரசியலாக பார்த்து இந்த பிரச்சனை தீர போகிறதே. சிஸ்டமேட்டிக் சேஞ்சை யாரை கொடுக்க முடியும்? அரசியல்வாதிகளால் தான் கொடுக்க முடியும். ஆட்சிக்கு அவங்க தானே சார் வர்றாங்க.
நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த சிஸ்டம் படி செஞ்சு தானே. உரிய காவலர்களை நியமிக்கணும், அவங்களுக்கான இது புதிய கருவிகளை கொடுக்கணும், நவீன குற்றங்கள் இது மாதிரி நான் செய்யணும். அடுத்தது இந்த வழக்குகளுக்கான ஒரு விஷயங்களை ஒரு வரையறை வைக்கணும். இது எல்லாமே ஆளும் வர்க்கம் செய்ய வேண்டியது தான். அதை யாராக வேணாலும் இப்போதைக்கு இருக்கிறவங்க திமுக செய்யட்டும். ஏற்கனவே அவங்க செஞ்சுருக்கணும், சரி செய்யலை, இப்போ இவங்க செய்யட்டும். நம்ம அப்படிதான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணுமே தவிர அவங்களா இவங்களா அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தா திமுகவும் அதில் வேஸ்ட்டு தான், அதிமுகவும் வேஸ்ட்டு தான். இந்த பிரச்சனைகளை தீர்க்கிற விஷயங்கள்ல ரெண்டு கட்சியுமே எதுவும் செய்யலை. குற்றங்களை குறைப்பதற்காகவோ இல்லை அதை எப்படி சரி கொண்டு வரதுக்கோ அப்படிங்கிறத முழுமையாக இனிமையாவது செய்யட்டும் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்றும் ஒரு தரம் தாழ்த்தி பேசலை. இனிமையாவது அதை செய்யட்டும். இன்னும் அவங்களுக்கு ஒரு 10 மாத காலம் இருக்குது. இப்போ இது வரைக்குமான விஷயத்தை நியமிக்கட்டும், புதுசாக ஆட்களை போடட்டும், நவீன கருவிகள் கொடுக்கட்டும், கேட்போம். அந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கான விஷயத்தை செய்யட்டுமே. கேட்போம். நான் இறுதியான கருத்துக்கள் ஆரம்பிச்சிருக்கேன். திரு மணிகண்டன், இதில் அதிமுக அரசியல் செய்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற அடிப்படையில் நம்பர் சொல்கிறாங்க இந்த அரசு. கடந்த ஆட்சியோடு ஒப்பிடுறப்ப பாருங்கள், இவ்வளோ குறைவாக இந்த வழக்குகள் பதிவாகியிருக்கு, இல்லை இவ்வளோ குறைவாக குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ அதை ஒரு அளவுகோலை ஏற்றுக்க மாட்டீங்களா? அதாவது ஒரு விஷயங்க, எனக்கு முன்னாடி பேசின பத்திரிகையாளர் சொன்னாரு, ஏதாவது ஒரு வழக்கு ஒரு புகார் கொடுத்து இவ்வளவு நாள் இது பண்ணலன்னு. வேங்கை வயல் பிரச்சனையில எஃப்ஐஆர் போட்டு வெற்றிகரமா இன்னைக்கு 1200 நாள் ஆகுதுங்க. நம்ம திராவிட போலீஸ், ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான திராவிட போலீஸோட அருபெரும் சாதனை அதுங்க. ஜெயலலிதா என்னும் நான் அப்படின்னு 2011 அவங்க பதவியேற்ற உடனே இங்க இருந்த கொள்ளையர்கள் கொலைகாரர்கள்லாம் ஆந்திராவுக்கு தப்பி ஓட்டம்னு அன்னைக்கு மாலை பத்திரிகையில வந்தது. அவர் ஏதோ போற போக்குல சாதாரண கிராமத்துல இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா கூட அதிமுகனா சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும், என் வீட்டுல நான் பத்திரமா இருப்பேன், என் பொம்பளை புள்ள ரோட்ல பத்திரமா நடப்பான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. திமுக ஆட்சி சந்தி சிரிக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவர் போற போக்குல 2 பேருமே சரியில்லை அப்படிங்கிறாருங்க. ஏன் இப்ப நீங்க கேட்ட கேள்வி, குற்றம் குறைவது ரொம்ப குறைஞ்சிருக்குதுன்னா எஃப்ஐஆர் போடுவதில்லை. ஒரு புகார்தாரர் ஸ்டேஷனுக்கு போனார்னா எஃப்ஐஆர் போடுறதில்ல, உள்ளூர் திமுக பிரமுகரை வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து முடிக்கப்படுகிறது. இங்க போடுற எஃப்ஐஆரும் போடுறதில்ல, ரிப்போர்ட்டும் பண்றதில்ல. உள்ளூர்ல ஒரு திமுக பிரமுகர் கட்ட பஞ்சாயத்து பண்றாருன்னா அங்க இருக்க அதிமுக பிரமுகருக்கு தெரியாம இருக்காதுல்ல, அவரை வெளியே கொண்டு வந்திருப்பார்ல. இதுல ஒருத்தர் இன்வால்வ்டு நீங்க சொல்றீங்கல்ல. அதிமுக எதிர்கட்சியில் இருக்கிற, அதாவது அம்மா அவர்கள் அதிமுக பொறுப்பாளர்கள் யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனீங்கன்னா காலையில நமது எம்ஜிஆர்ல கட்டம் கட்டி போடுவோம். நாங்க எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுக காரன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற திமுக காரனை போய் என்ன சட்டை பிடிச்சு கட்ட பஞ்சாயத்து பேசாத வெளியே வாங்கி இழுத்துட்டு வர முடியுமா? கொடூர மரணம் இன்னைக்கு அடைஞ்சாரு பாத்தீங்களா? ஒருவேளை அவர் பெடிக்ஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தாலோ இல்ல பட்டியலினத்தை சேர்ந்தவரா இருந்தாலோ டைமென்ஷன் இது வேற மாதிரி போயிருக்கும். அவர் சமுதாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது வேற மாதிரி மாறும். ஒன்னு சொல்லிடுறேங்க, இது இந்த வழக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஸ்டாலின் எப்படி எதற்கெடுத்தாலும் சிபிஐன்னு கேட்பாரோ அந்த மாதிரி சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும், அல்லது நீதிமன்ற மேற்பார்வையில் நடத்தப்பட்டு யார் அந்த உத்தரவிட்ட போலீசார் என்று குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஓகே, திரு தனியரசு. இப்ப எங்க மணிகண்டன் சொன்ன மாதிரி சிபிஐக்கு கொடுத்தா எல்லாரும் தண்டிக்கப்பட்டுருவாங்கன்னு சொன்னா, எங்க CV சண்முகம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர், முன்னாள் அமைச்சர், அவரே தாக்கப்பட்டு கொலை முயற்சியில் இருந்து வந்த வழக்குல நேற்று 3 நாட்களுக்கு முன்பு சிபிஐயால் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே 15 பேர் விடுதலை. நேற்று செய்தி நான் வேணா நாளிதழ இங்க அனுப்புறேன். சிபிஐல எல்லாம் வழக்கு கொடுத்துட்டா என்ன சிபிஐ பூரா இப்ப நீங்க ராஜீவ்காந்தி ஐயா கொலை வழக்குல சிபிஐ விசாரிச்சு உண்மை குற்றவாளியில கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஜெயில் கமிஷன் அறிக்கை வந்துருச்சா? எந்த வழக்குல இருந்து வந்திருக்கீங்க? நேற்று உங்க பாஜக ஆட்சியாளர் பூரி ஜெகநாதன ஆலயத்துல தண்டனை அனுபவிச்சே வெளியே வந்துட்டாங்களே ராஜீவ்காந்தி கொலை வழக்குல. இல்ல இன்னும் விசாரணை முடிவோட இல்ல, சிபிஐ விசாரணை முடிஞ்சிச்சு சார். அதுக்கு அடுத்து நீங்க சில விசாரணை கேக்குறீங்க. அத பன்னோக்கு விசாரணை அப்படியே பெண்டிங் இதுதான் இருக்குது. ஜெயில் கமிஷன் கொடுத்த பரிந்துரையில சந்திராசாமி அப்புறம் அடுத்ததெல்லாம் நீங்க இன்னும் சில பேர் பேரெல்லாம் சொல்ல முடியும், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. முழுமையா அது விசாரணை முடிச்சு சர்வதேச சரியெல்லாம் விசாரிச்சிருச்சா உங்க சிபிஐ அல்லது உங்கரா? எந்த நாட்டுல இருக்கிறீங்க? இப்ப நீங்க இந்தியா முழுக்க எல்லா வழக்குல இருந்து பில்கிஸ் பானர்ஜி அம்மா வழக்குல இருந்து பாபர் மசூதி அம்மா வழக்குல இருந்து அப்சல் குரு இருந்து எல்லா வழக்குக்கு எப்படி நீதி கிடைச்சதுன்னு நமக்கு தெரியாதா? நீதிமன்றத்துக்கு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டுல
எந்த சட்டத்தில் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது சார். எதிர்க்கட்சியா இருக்க திமுக கேட்டுச்சே சார் இதே கேள்வியை, எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ கேட்டதுன்னு அன்னைக்கு அதிமுக சொல்லுச்சு. ஆமா, இதே தனியரசு தான் எடப்பாடி அரசுக்கு, புரட்சி தலைவர் அம்மா அரசுக்கு ஆதரவா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த குற்றச்சாட்டு அரசியல் கால் புணர்ச்சியால் வைக்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசோ, மாண்புமிகு எடப்பாடியுடைய அரசோ, காவல்துறையோ கட்டாயமாக சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார் சொன்னது தனியரசு. தண்டிக்கப்பட்டாங்கல்ல. நீ சாத்தான்குளத்துல நீங்க ஜெயராஜும் பெண்டிக்ஸுக்கு நீதி வேணும்னு சொன்னா எதிர்கட்சிகள் போராடியது, நீதி கிடைச்சது இல்ல. அப்படி அப்ப நம்ம எங்க விலகணும்? அப்ப நாங்க அன்றுமா அரசையும் காவல்துறையையும் நேர்மையா வழி நடத்தணும். இன்னைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாவது எங்கேயாவது ஒரு குற்றத்துல குற்றவாளிகளுக்கு ஆதரவா யாராவது உயர்ந்த மனிதனை காப்பாற்றுவதற்கு ஆதாரத்தோட இங்க மணிகண்டனம், வேற யாரு வேணாலும் நீங்க ஒரு ஆதாரத்தை உங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயாவோ, பாஜக நயினார் நாகேந்திரனோ, உங்க அமித்ஷாவையா கூட சொல்லட்டும். இப்ப எங்களுக்கு கூட அதிகாரம் இல்ல, உங்க இல்ல, உங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காருல்ல, சர்வ வல்லமை படைத்தவர், உங்களுக்கு தெரியுமில்ல என்ன நடந்துச்சு. நாளைக்கு அறிக்கை கொடுங்க, இதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. கைது பண்ணிட்டு போறாரு தளபதி. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவருக்கு என்ன அக்கறை வந்துச்சு? அவர் இல்ல முதலமைச்சர்னு சொல்லல, லோக்கல்ல யாரோ ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து பண்ணா அது யாருடைய கவனத்துக்கு வரும்னு கேட்கிறார். ஐயா, நீங்க அவர் இந்த காவலர்களுக்கு தவறாக வழிநடத்தி இருந்தால் அல்லது துணை அந்த அதிகாரிகளுக்கு வழிநடத்தி இருந்தால் அவரையும் நாளைக்கு குற்றச்சாட்டு சுமத்தி அந்த திமுக காரரை கைது செய்துங்க, நடவடிக்கை எடுங்க. ஸ்டாலின் ஐயாவுக்கு அது ஏதாவது சிக்கல் இருக்கா? அவர் யாரையாவது காப்பாற்றணும்னு விரும்புவாரா? அந்த மாவட்ட செயலாளரையோ அமைச்சரையோ நீங்க யாரை வேணாலும் நீங்க ஆதாரத்தோட சொல்லுங்க. ஒரு 24 மணி நேரத்துல கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அவர் மேலேயே நீங்க ஆதாரத்தோட சொல்லுங்க, அவரே தன்னை கைது ஆளாக்குவாரு. இன்னைக்கெல்லாம் நாட்டுல யாரும் தப்பிக்க முடியும்? ரொம்ப பாவங்க. அவ்வளவு பெரிய உயர்ந்த அதிகாரி இன்னைக்கு ஜெயராம் ஐயா ஏடிஜிபி, ஒரே ஒரு சின்ன வழக்கு, ஒரு குழந்தை பையனை போய் காவல் அலுவலர் வண்டியில இருந்து கூட்டிட்டு வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அவரை கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஏடிஜிபியே, ஒரு சீனியர் ஆபீசர் கைது செய்து ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறார். இதை விட அவமான நாட்டுல என்ன வேணும்? இதெல்லாம் அப்ப அதே மாதிரி ஒரு மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்க ஜெகன்மூர்த்தியா இன்னைக்கு நீதிமன்றத்தை தடை வச்சு வச்சிருக்கு. தப்பித்து தலைமறைவுனாங்க. உங்க எடப்பாடியோட இந்த சம்பவத்துல எடப்பாடியோட கருத்தையா வெளிவரல, உங்க நயினார் நாகேந்திராவுடைய கருத்தையா வெளிவரல. இதெல்லாம் நீங்க வழக்கு போட்டு சிபிசிஐடி விசாரிக்கல, அதையே உங்க சிபிஐ விசாரணை கேட்கல. இதுதான் அரசியல். இந்த அரசியலை தாண்டி நம்ம சமூகத்தை நேர் செய்வதற்கு ஜனநாயகத்தில் நம்ம எல்லாரும் பாடுபடணுங்கிறது தான் நம்முடைய இது. இனி ஒரு அஜித்குமார் மாதிரி ஒரு இளைஞனுடைய யாருடைய உயிரும் காவல்துறையாலோ அல்லது எந்த சமூக விரோதிகளாலோ பறிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அதுல நம்ம அரசுக்கு வேண்டுகோள். இறுதியான கருத்து திரு ராஜாராம், இந்த காவல் நிலையங்கள்ல லாக்அப் டெத் எப்போ நடக்காம இருக்கும்? அதுக்கு எப்போ முற்றுப்புள்ளி கிடைக்கும்? அதாவது இப்போ நடந்த சம்பவத்தில் காவலர்கள் மட்டுமே இதை செஞ்சாங்களா? இதுக்கு பின்னணியாக யாரோ நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத விசாரித்து அவங்களையும் சட்டத்துக்கு அந்த பிடியில் கொண்டு வரணும். அது ஒன்று. இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடவாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அவங்க போய் விசாரித்து ஒவ்வொரு சம்பவத்திலையும் என்னென்ன காரணங்கள், எல்லாத்துலேயும் பொதுவான காரணங்கள் என்ன, பொதுவான விஷயங்கள் என்ன, இனிமேல் நடமாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கமிஷன் போட்டு அவங்க விசாரித்து ஒரு அறிக்கையை வாங்கி அதை நடைமுறைப்படுத்தணும். காவலர்களுக்கு அவங்க மனப்பான்மையை மாற்றணும். 3rd டிகிரி மெத்தட், அது மூலமாக இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சயின்டிஃபிக் எய்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜு, கைரேகை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், இது மூலமாக தான் வழக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயிற்சி அளிக்கணுமே தவிர இன்னமும் போய் அடித்து உதச்சி அவங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறத அந்த நினைப்பே வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனநிலையும் மாற்றணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இறுதியான கருத்து. சட்டத்துக்கு புறம்பான அந்த அரசியல் ரீதியான அழுத்தங்கள் வந்து காவல்துறையினருக்கு இருக்கக்கூடாது. இப்போ இந்த வழக்கிலே பார்த்தா எஃப்ஐஆர் போடலை, சிஎஸ்ஆர் போடலாம் பிரச்சனை வருது. அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் இருந்திருக்குங்கிறது தெரியுது. இது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் அது இப்போ முழுமையாக வந்து அவங்களுடைய அந்த பணியிடங்களை வந்து நிரப்பணும். உரிய பயிற்சி, இந்த காலத்துக்கு ஏற்ற உரிய பயிற்சி தரணும். அதை தாண்டி சட்ட ரீதியான பயிற்சி தரணும். இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா
செலவுன்னு நினைக்கலாம், பட்ஜெட்டில் செலவு கூடுன்னு. ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இந்த குற்றச்செயல்கள் நடக்குது. இதுக்கான செலவுகள் இருக்குல்ல, நடைமுறை செலவுகள், நிதி செலவுகள், எல்லாத்த விட உயிர் போதில்லை. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அந்த செலவுன்னு நினைக்காம காவல்துறையை நவீனப்படுத்தி ஒரு சரியான வழியில் கொண்டு போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்கும். இல்லை, பிரச்சனையை குறைக்கும். இதுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும். யார் பொறுப்பேற்பதுன்ற கேள்வி கேட்குறாங்க. இப்போ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அதுக்காக அவங்க ராஜினாமா பண்ணலாம்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அது எல்லா கட்சியிலும் ஆட்சியில் நடந்திருக்குது. அந்த காலத்தில் ஒரு ரயில் விபத்து நடந்த உடனே மத்திய ரயில் அமைச்சர் ராஜினாமா பண்ணாருன்னா இந்த காலத்தில் அப்படி யாரும் பண்ண போகிறது கிடையாது. பொறுப்பு அப்படின்னா ஆளுங்கட்சி தான் பொறுப்பு. இது யார் இல்லைன்னு சொல்ல முடியும். யார் செய்தாலும் அவங்களுடைய கண்ட்ரோல் தானே. நல்லது நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு, கெடுதல் இதில் ஒன்றும் நம்ம தனிப்பட்ட முறையில் யாருக்கும் ஆதரவு இல்லை. அதனால் இப்போ அதிமுக ஆட்சியிலேயே ஒரு நல்லது நடந்தால் அரசுக்கு தான் பெருமை, கெடுதல் நடந்தால் அரசுக்கு தான் கெட்ட பேர். அந்த மாதிரி தான் இப்போ இந்த விஷயம் திமுக கெட்ட பேர் தான். அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கிறாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக அந்த அரசியல் ரீதியாகவே இதை போகாமல் இந்த பிரச்சனை மறுபடியும் ஒரு மாதம் கழித்து இன்னொரு இது நடந்து அப்பயும் ஒரு விவாதம் நடக்காமல் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு வழிவகைகளில் போகணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, அஜித்குமாரனுடைய இந்த மரணம் லாக்அப் மரணங்களுக்கே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்குமா? அஜித்குமாருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும்னு எதிர்க்கட்சிகள் போராடுகிறார்கள், கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை உள்ளிட்டவையெல்லாம் தொடங்கி இருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்துகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.